இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாம இயக்கத்தை பத்தி பல்வேறு விமர்சனம் செஞ்சார். அண்ணா திமுக ஒரு 2 மாசத்துக்கு முந்தி அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைப்பா சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க யாரையும் கூவி கூவி அழைக்கல, தானா எங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. உங்க கூட்டணி அப்படியா இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி பார். அது கொள்கை கூட்டணியா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. வாக்குகள் சிதறாம அதை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுகிறது கூட்டணி. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணின்னு அறிவிச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி. பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது. அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கொள்கை வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைகின்ற கட்சிகள் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டாரு. 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையே சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த திமுக தலைமையிலே அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அது இடம் வாங்கி வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நிலை. உண்மை முகத்தை அந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்புதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும். இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா?